ஹலோ வெல்கம் பேக் டு சரவணங்கள் யூடியூப் சேனல். இது ரேண்டம் டே டிசிப்ளின் ஃபுட் vlog கைஸ். சரி வாங்க, இந்த வீடியோல நான் என்ன சாப்பிட்றேன், லைஃப்ல எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா சொல்றேன். வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கா பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் ஃபுட்டோட இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா திறமைக்கு தேங்காய் பால் சொல்லுவாங்க. அதனால பார்க்காதே பார்க்காதே ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 எக் இல்லாம எதுவுமே இல்லை. என் லைஃபே எக்கு தான். காலைல எழுந்தாலே 2 முட்டை சாப்பிடலன்னா என் உடம்பே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால சொல்றேன், எக்கு சாப்பிடுங்க. நல்லா சத்தா இருக்கு கைஸ். அப்படிதான் சொல்றேன் உங்ககிட்ட. நானே நேற்று 5 hour தான் தூங்குறேன். தூங்கிட்டு இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் போனோம் வீக்கெண்ட்ல. அதனால என்ன பண்றது, பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் டைம் ஹெல்த்தியா ட்ரை பண்ணுவேன். நல்லா தூங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் கைஸ், கேரட் அண்ட் வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார சட்னி வந்து இருக்கிறதுலே சட்னிலே சிறந்த சட்னி தான் அது. கார சட்னி மட்டும் தான் கைஸ். ஜோக் இல்ல இல்லையா? நீங்க வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டீங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் வந்து 8 கலரி தான் வரும். 5 ஸ்பூன்னா 8 40 கலரி தான் வரும். கார சட்னியா செஞ்சு சாப்பிடுங்க. பச்சைக்கடலை சட்னி அதெல்லாம் ஹை கலரி, அது சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கா அக்கடா பச்சை கலர்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து தோசைகளிலே சிறந்த தோசை முடக்கத்தான் தோசைன்னு சொல்லுவாங்க. முடக்கத்தான் எதுக்குன்னா இந்த கை கால் முட்டி வலி, இந்த மாதிரி இப்ப முட்டி வலி இருக்கிறதெல்லாம் சரி பண்றதுக்கு முடக்கத்தான் சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு முடக்கத்தான் தோசை, திறமைக்கு தேங்காய் பால், 2 எக், ஃபைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 கலரி வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட். ஆனா இதை விட பெஸ்ட் ஃபைபர்னா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் நம்ம மூக்கல்ல. மூக்கல்ல சாப்பிடுங்க. பெஸ்ட் புரோட்டீன், பெஸ்ட் ஃபைபர் எவர். அதை சாப்பிட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்பவுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெப்டோ ஸ்விக்கி எதுல தான் இருக்கும், அதுல வேணா ஆர்டர் போடுங்க. நான் யூஸ் பண்ணதே ஒரு நல்ல பிராண்ட் இருக்கு, லெட்ஸ் ட்ரைன் ஒரு பிராண்டு. அந்த பிராண்டோட மூக்கல் நல்லா கொஞ்சம் அஃபோர்டபுளா கிடைச்சிது. நானும் சாப்பிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கு. அதனால சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் ட்ரை பண்ண வரைக்கும் சொல்றேன், நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்களா? அந்த பிராண்ட் இந்த வீடியோ பார்த்தா கூட எனக்கு டிஎம் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாம் இருக்கு, என்னோட மெயில் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வேணா ஏதாச்சும் கொலாபரேட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த பிராண்டோட ஸ்நாக்ஸ்லாம். அதுலேயும் இப்போ தேடி ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்க மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அதனால சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து தரமான பேலன்ஸ்டு மீல். தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் ஒரு மெனக்கெடல் எடுங்க. நான் மெனக்கெடல் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த மெனக்கெடலுக்குலாம் காரணம் எங்கள் அம்மா, என் பொண்டாட்டி தான். அவங்க தான் எனக்கு தேவையானது எல்லாமே கேட்கும் போது கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஜம்பர் மே பம்பர் சொல்ல மெனக்கெடல் சில விஷயங்கள் நானும் மெனக்கெடல் எடுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம் என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால முடிஞ்ச அளவு எதுக்குள்ளே சாப்பிட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் மோஸ்ட்லி காலையில் இருந்ததே டீ காஃபி குடிக்கவே மாட்டேன் கைஸ். மோஸ்ட்லி தவிர்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% தவிர்த்துருவேன். என்னைக்குனாச்சும் யார் வீட்டுக்குனாச்சும் அட்லீஸ்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். இல்லை பிளாக் காஃபி ஏதாச்சும் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாரி முடியலன்னா அப்போ ஒன்றா சாப்பிடுங்க. இதுதான் இந்த வ்ளாகில் வந்து ஷார்ட் டைமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வழி வேணும்னு தெரியும். வீக்கெண்ட்லலாம் ஷிஃப்ட் போடுவாங்க கைஸ். 24/7 ஒர்க் பண்ணுறவங்களோட கஷ்டம் யாருக்குமே தெரியல. எல்லாம் குழம்பிட்டு தோங்க, எனக்கு நான் 9 to 5 ஜாப்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். 9 to 5 ஜாப். 24/7 ஒர்க் பண்ணுறவங்களோட கஷ்டம் தெரியுமா லைஃப்பில்? அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா கைஸ்? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். 24/7 பார்த்தீங்கன்னா 6 to 3:30, 12 to 9, 12 to 9:30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:30 to 6, 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வாரம் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும். இவனுங்க
இஷ்டத்துக்கு மாற்றுவானுங்க. வாரம் வாரம் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும். வாரம் வாரம் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா எங்களோட என்ன சொல்கிறது, ஹார்மோனல் சேஞ்சஸ் எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் தெரியுமா? இந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் ரொம்ப பாவம். ஓகேங்களா? தயவு செஞ்சு அவங்களாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வீக்லி ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும்போது ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும். ஹார்மோனல் சேஞ்ச் ஆகிறதால கொரிஸ்டா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கொரிஸ்டா லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். அதெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், மனைவிகள், நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். டே பை டே அவனும் ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்குன்னு ஒரு லைஃப் மாறி 24 hours வந்து நார்மலாக ஜென்ரல் ஷிஃப்ட் வர மாதிரி லைஃப் அவனுக்கு அமையும். அப்படி அமையும் போது எல்லாமே நார்மலாகிடுங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனால் 24/7 ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். எல்லோரும் ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்னு. நான் பாருங்கள், கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, என்னோட பழைய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வீக் ஆஃபாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. மந்த்லி எத்தனை சாட்டர்டே சண்டே இருக்கோ அது மட்டும்தான் லீவு. அதை பேஸ் பண்ணி எனக்கு மண்டே டியூஸ்டே லீவ் தருவாங்க, இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி லீவ் தருவாங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்ததா வரலாறே இல்லை கைஸ் அந்த தடவை. அதனால்தான் சொல்கிறேன், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்கள கொஞ்சம் கைண்டாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கோவப்பட்டா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களோட கொரிஸ்டா லெவல் கம்மியாகி பாசமாக இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ரொட்டேஷன் ஈஸி கிடையாது கைஸ். இப்போ நம்ம 12 to 9 ஷிஃப்ட் போயிட்டு நாளைக்கு காலைல 6:30 மணிக்கு போகணும். பார்த்தீங்கன்னா 9 நாள் வீட்டுக்கு வரதுக்கே 11 கிட்ட ஆகிடும். மறுபடியும் 11 ஆகும். 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஹவர். 7 ஹவரில் 6 ஹவர் தான் தூக்கம். அதுவும் சரியாக தூக்கம் வராது சில டைம். அப்போ என்ன பண்ணுவான், அதே பாருங்க, நீ மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தான் இருக்கும். அந்த டார்க் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஐடியில் யார் ஒர்க் பண்ணலாம் அவன் மூஞ்ச பார்த்தாலே, இவன் இந்த 24/7 ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் தானே, அவன் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா இங்கே டார்க் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கும், கழுத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கும். அதை பார்த்து சாட்டாக கண்டுபிடிச்சிடலாம். பையனுக்கு ஹார்மோனல் இம்பாக்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது, டார்க் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கு, ரொம்ப 24/7 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறான் போல அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஆனால் இந்த கவர்மெண்ட் இதுக்கு எதனாச்சும் வழி பண்ணணும். கார்பரேட் இந்த 24/7 எப்படி கொண்டு போகலாம். என்னோட சஜஷன் எப்படின்னா, இந்த 24/7 எப்படி 24/7 யாராச்சும் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க, மற்ற நாள் தான் ஆஃபீஸ் வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா கூட அது ஒரு நல்ல ஒப்பீனியனாக இருக்கும். இல்லை நைட் ஷிஃப்டானா ஹைப்ரிட் மாதிரி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொன்னால் கூட நல்லா தான் இருக்கும். நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ஹைப்ரிட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கும் உடம்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவன் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு தேவையான ஹெல்த்லேருந்து எல்லாத்தையும் அவனால் பார்த்துக்கவும் முடியும், இந்த விஷயம்லாம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னோட நாலேஜ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் சொல்கிறேன். இது யாரோட இதுலையும் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுதான் கைஸ். ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், 24/7 ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஹெல்த்தை கான்ஷியஸாக பாருங்கள். ஹெல்த்து ரொம்ப முக்கியம் கைஸ். நல்லா தூங்குங்க. அட்வைஸ் பண்ணுறேன் நானே, சில டைம் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறேன். நல்லா தூங்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு போவோம், முடக்காத்த அந்த தோசைக்கும். ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபைபர், அப்புறம் தான் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் தான் காப்ஸ். ஆனால் இது ப்ரோட்டீனுக்கான தான் காப்ஸு, முடக்காத்த தோசை. லாஸ்ட்டாக தான் நம்ம அக்கா திறமைக்கு தேங்காய் பால். ஆனால் ஆக்சுவலி இவனை தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும். இப்போ ஏன்னா என் வெறும் வயிற்றுல இருக்கேன், இவனை குடிச்சிட்டு ஃபைபரு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் காப்ஸ்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறேன் கைஸ். நீ சுஞ்சி அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே சொல்கிறது தெரில கைஸ். இந்த விலைவாசிலாம் இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. இந்த விலைவாசிக்கு தனியாக ஒரு போடணும், ரியல் எஸ்டேட் ஏறிட்டு இருக்கு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெறும் ஒரு புலம்பல் செஷனாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, மனுஷனோட இயல்பு புலம்பாய் தான் இருக்கும். என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, ஏன் புலம்புறீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பையனாக பிறந்தா புலம்பி தான் ஆகணும். புலம்பல் இல்லாமல் கிடையவே கிடையாது எந்த ஒரு பையனும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்க, ஃபுட்டு சாப்பிடுங்க, தேடி தேடி சாப்பிடுங்க. ஈவன் ஜங்காக இருந்தால் கூட அதெல்லாம்
ஒரு பர்கர் எடுத்தீங்கன்னா அதில் பாதி பர்கர் வேணா சாப்பிடுங்க. பீட்சா எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைஸோட கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்டெப்தா அப்படியே அடிக்ஷனா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மட்டன் பிரியாணி சாப்பிடாதீங்க நான் சொல்றேன். மட்டன் ஆனா பிரியாணினாலே மட்டன் தான். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. மட்டன் நான் ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க. அக்கேஷ்னலா ஒன்றே ஒன்று சாப்பிட்டா போதும். அதர்வைஸ் ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம். அதனால ரெஃப்ரில் சிக்கன் நல்லா எடுத்துக்கோங்க. சிக்கன், ஃபிஷ், அப்புறம் வந்து வேற என்னென்ன நாட்டுக்கோழி அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா உடம்பு ஹெல்த்தி நல்லாவும் இருக்கும். உங்களோட எல்லா ஹியூமன் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன், நானே ஒரு நாள் கூட சிக்கன் எடுக்காம வெறும் முட்டையை வச்சு ஓடிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி. அதனால் விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்களும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 24 hours ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள். முடிஞ்சளவு நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்ட மணிக்கு சுற்றாதீங்க. இப்போ நல்லா இருக்கும். ஒரு பீரியடுக்கு 24 hours ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி வெயிட் கெயின்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக ஆகும். உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு டே பை டே அதிகமானா அது வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணும். முடிஞ்சளவு ஃபோக்கஸ்டாக இருங்க. ஓகேங்களா? ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, 24 hours ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் இந்த வீடியோ பண்ணி. அதுதான் இந்த ரேண்டம் டிசிப்ளின் விளாக்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஃபோக்கஸ்டாக இருங்க. பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் 24 hours. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மறுபடியும் அகைன் அதே தான் சொல்கிறேன், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்ல தவிர்த்து அது எதுவுமே நடக்காது. பாசிட்டிவிட்டியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹேண்ட்